கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் தேவனை துதித்து ஆராதித்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். விண்ணப்பங்கள் உமது சமூகத்திற்கு வந்தடைய பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள் வைராக்கியத்தை கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவக்கரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிகாரியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகம் தருகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரை இருக்கிறவருமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதியின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாந்தத்தின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான கட்டினால் இடைக்கட்டுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோகீம் எல்ரோகீம் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகீம் எல்ரோகீம் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே உமக்கு நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா 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 ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கவும் உதவி செய்த தெய்வம், தொடர்ந்து வேத வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண கிருபை தந்து நடத்தும். கிருபை பொருந்தின வார்த்தைகள் கடந்து வரட்டும், அநேகரை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தட்டும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வைராக்கியத்தின் மேல் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி வைராக்கியம் பாராட்ட வேண்டும், வேத வசனத்தினாலே வைராக்கியம் பாராட்டின தேவ மனிதர்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எதிலெல்லாம் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று நாம் சில வார்த்தைகளை பார்த்து இந்த நாளிலே நாம் தியானம் பண்ண போகிறோம். முதலாவது, பரிசுத்தத்தில் வைராக்கியம். பரிசுத்தத்தில் ஒரு மனிதன் வைராக்கியமுடையவனாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்திற்காகவே, அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே பார்க்கும்போது யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்திலே பார்க்கும்போது
போர்த்திபார் என்கிற ஒரு மனிதன் அவனை விலைக்கு வாங்கி கொண்டு போய் தன் வீட்டிலே அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலே அவன் செய்வது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதை அந்த போர்த்திபார் பார்த்து 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறதையும் அவன் செய்கிறதை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அந்த எஜமான் கண்டுகொண்டதினாலே தன் வீட்டிலே உள்ள வீட்டு விசாரணைக்காரனாக யோசேப்பை அந்த போர்த்திபார் எஜமான் நியமிக்கிறான். இப்படியாக அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் காணப்படும் போது அவனுக்கு ஒரு பரிசுத்தத்திலே ஒரு சோதனை கடந்து வருகிறது. அதே வீட்டுக்குள்ளாலே ஒரு நெருக்கமான ஒரு சோதனை கடந்து வருகிறது, ஒரு பாவ சோதனை கடந்து வருகிறது. அப்பொழுது அவன் 9வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது வசனத்தை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய், அதாவது எல்லாவற்றையும் விசாரிக்கிறவனாக காணப்பட்டிருந்தாலும், எல்லாம் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஸ்தோத்திரம், அந்த எஜமான் தன் மனைவியை தவிர வேறு எல்லாவற்றையும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எஜமானுக்கு பொல்லாங்கு செய்வது எப்படி, தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பார்வை எதுவாக இருந்ததென்றால், தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எஜமானுக்கும் விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பாகவும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானத்தோடு காணப்பட்டான். ஒரு நாள் அவள் பிடித்த போது வஸ்திரத்தை எறிந்துவிட்டு அவன் ஓடி சென்று விட்டான். காரணம், பரிசுத்தத்தை அவன் அதிகமாக வாஞ்சித்து விரும்பினபடியினால். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யோசேப்பை போல நாம் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் வைராக்கியம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உடையவராக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்திற்காக நாம் வைராக்கியம் கொள்ளும்போது அதே யோசேப்பினுடைய வாழ்க்கை என்ன ஆயிற்றென்று பார்க்கும்போது, எகிப்து தேசத்திலேயே அவன் பிரதானியாக மாற ஆரம்பித்தான். சோத்திரம், பிரதானியாக கர்த்தர் அவனை கொண்டு நிறுத்தினார். உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்தார். அதே போல தேவனை தேவனிடத்திலே தேவனுக்காக தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்துகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், தேவ வார்த்தைக்கு அப்படியே தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறதினாலே அங்கே தேவன் ஒரு ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்திலே 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் குமாரனாகிய இஸ்மவேலையும் சாராள் சொன்னபடியே வனாந்தரத்திலே கொண்டு விட்டு ஆபிரகாம் வந்து விட்டார். வந்த பிற்பாடு 22ஆம் அதிகாரத்திலே ஒரு பரிசோதனை நடக்கிறது. 2வது வசனத்தை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்
அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ ஒரு பரிசோதனை நடக்கிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. ஆபிரகாமுக்கு தேவ சத்தமே கேட்கிறது. இனி ஒரு மனித சத்தம் அல்ல, பிசாசனுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தம் கேட்கிறது. இப்போ அவன் யோசிக்கலாம். அவன் யோசிக்கவில்லை. என்ன, எனக்கு இருந்த இன்னொரு குமாரனும் என்னை விட்டு போய்விட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பலியிட சொல்லுகிறாரே என்று சொல்லி அவன் அளவளக்கவில்லை. தேவ வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் பிரயாணம் பண்ணி போகிறான். போகும்போது மகன் கேட்கிறான், விரவு இருக்குது, தீ இருக்குது, ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று தன் தகப்பனிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறார், எல்லாம் தேவன் பார்த்து கொள்ளுவார். போய் விறகை அடுக்கினான், பலிபீடத்தை கட்டினான், அதன் மேல் விறகை அடுக்கினான், பிள்ளையை தூக்கி அதன் மேல் வைத்தான். ஸ்தோத்திரம். கத்தி எடுத்து வெட்ட போகிற நேரத்தில் ஒரு சத்தம். 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன் என்றார். வேதவசனத்தை நான் நன்று தியானம் பண்ணும்போது என்ன நடந்தது பாருங்க. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறான். தேவ சத்தத்திற்கு, தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். அவன் பிரயாணம் பண்ணி போகிறான். பலியிடுவதற்கு அவன் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கத்தி எடுத்து என்ன செய்கிறான், வெட்டுவதற்கு அவன் ஆயத்தமாகிறான். அதே சொன்ன தேவன் சத்தம் கொடுக்கிறார், பிள்ளையாண்டான் மேல் நீ கை போடாதே. ஏன்? சொன்னபடியே நீ செய்கிறாய் என்று சொல்லி, ஒன்று தேவனுக்கு பயந்தவனும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனுமாய் மாறினபடினால்தான் விசுவாசத்தின் தந்தை என்கிற வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, சாமுவேலின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் என்று நினைக்கிறேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியை பார்க்கல. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா பலியிடுவதற்கு அழைத்தவரும் தேவன்தான். அந்த பலிக்கு ஆயத்தமானவன் ஆபிரகாம். ஆனால் தடுத்து நிறுத்தினார். எதனாலன்னா, பலியை பார்க்கிலும் அவனுடைய கீழ்விடுதலை அவர் உத்தமமாய் எண்ணினார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிவதிலே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுவதிலே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிவதற்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார்? அவர் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆராதிப்பதில் வைராக்கியம். தேவனை ஆராதிக்கிறதிலே ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். நேபுகாத்நேச்சர் தானியேலின் 3ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது ஒரு ஆராதனைக்கான காரியத்திலே நாம் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் ஒரு பொற்சிலையை நிறுவி அதை எல்லா அதிகாரிகளும் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தரையில் விழுந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இந்த வேளையிலே 3 புருஷர்கள் மாத்திரம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற புருஷர்கள்,
அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழாமல் நிற்கிறார்கள். இதை கல்தையர் பார்த்து அதை ராஜாவினிடத்திலே கொண்டு போய் குற்றப்படுத்துகிறார்கள். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், இன்னும் கெட்டு போகவில்லை, கின்னார சத்தங்களை வாசிக்கும் போது நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், 12வது வசனத்திலே சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, சாஷ்டாங்கமாய் விழவில்லை. 16வது வசனத்திலே அவர்கள் அடிமையாய் போனவர்கள்தான், ராஜாவுக்கு கீழே பணி செய்கிறவர்கள்தான். ஆனால் ஆராதிக்கிற விஷயத்தில் அவர்கள் வைராக்கியமாய் நின்றார்கள். 16வது 17வது 18வது வசனத்தை வாசிக்கும் போது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செலுத்துவது இல்லை என்று அவர்கள் என்ன செய்தார்கள், வைராக்கியம் கொண்டு பேசினார்கள், வைராக்கியம் கொண்டு நிமிர்ந்து நின்றார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனாலே நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் அவர்களுக்கு தண்டனை கடந்து வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், தண்டனை வருகிறது. அதே போல அக்கினி சோலையிலே தூக்கி போடுகிறார்கள். தேவன் அங்கே ஒரு ராஜா பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் நடக்கிறது. அந்த அக்கினியின் சூளையிலே 4வது ஒரு மனுஷன் உலாவுகிறதையும் 4 பேரும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் உலா வருகிறதையும் ராஜா கண்டு எழுந்து நின்று மந்திரிகளோடு சம்பாசிக்கிறான். ஆராதனைக்கு ஒரு சோதனை வந்தாலும் நாம் ஆராதிப்பதிலே, தேவனை ஆராதிப்பதிலே தவறாமல் செயல்படுகிறவர்களாய் காணப்படும் போது தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் உள்ளவராய் எழுந்து நிற்பார். அடுத்தது நாம் பார்க்கும்போது ஜெபிக்கிறதிலே வைராக்கியம். ஜெபிக்கிறதிலே வைராக்கியம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 7வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவன், காலை மதியம் இரவு என்று 3 வேளையும் பலகனியை திறந்து சத்தமாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உடைய ஒரு தேவ மனுஷன். அவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அதனாலே அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த சில பிரதானிகள் ராஜாவினிடத்திலே ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். 30 நாட்கள் அளவும் உம்மை அல்லாமல் வேறு ஒரு தெய்வத்தையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, சேவிக்கக்கூடாது, செபிக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றி விடுகிறார்கள். ஆனால் தானியேலோ வென்றால், 7வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அவன் அந்த 3 வேளைகளும் என்ன செய்கிறான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். சட்டத்தையும் மீறி அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 3 வேளையும் வைராக்கியமாக ஜெபிக்கிறான். இதனால என்ன வருகிறது, 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தடை வருகிறது, தண்டனை வருகிறது, தண்டனை வருகிறது. தானியேலின் புஸ்தகத்திலே 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஜெபங்கள், 16வது வசனத்திலே தண்டனை வருகிறது. சிங்கத்தின் கெபியிலே என்ன செய்ய, சிங்கத்தின் கெபியிலே
தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போடுகிறார்கள். ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? 24வது 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தானியேலின் மேல் குற்றஞ்சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பாருங்க, ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் தேவனுக்கு முன்பாகவும் அவன் என்ன செய்யல, குற்றமற்றவனாக காணப்படுகிறான். அப்போ தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பார்வைக்கு குற்றமற்றவர்களாக தன் ஜீவனம் பண்ண வேண்டும். அதே நேரத்திலே ராஜாவுக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யாதவனாகவும் காணப்பட்டான். நமக்கு எஜமானாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிக்கேடு செய்யக்கூடாது. நீ உலகத்தில் ஒரு வேலை செய்கிறவர்களானால், ஒரு கம்பெனி வேலையா இருக்கலாம், ஒரு கூலி வேலையா இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தனக்கு மேலாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிக்கேடு செய்யாதபடி நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். அதனாலதான் தேவன் தேவ தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை என்ன செய்திருக்கிறார்? கட்டி போட்டிருக்கிறார். சிங்கத்தின் கெபியில் தப்புவிக்க அவர் வல்லவராகவே இருந்தார். ஏனென்றால் குற்றம் செய்யாதவனும், தேவனுடைய பார்வைக்கு குற்றம் செய்யாதவனும், ராஜாவுக்கு நீதிக்கேடு செய்யாதவனுமாக ஒரு பிரதானியாய் இருந்தபடியினால் ஜெபம் பண்ணுகிறது பெரிதல்ல. ஜெபம் பண்ணுகிறவர்கள் நீதிக்கேடு செய்யாமலும் குற்றம் செய்யாதவர்களுமாக தேவனுடைய பார்வைக்கு, வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். தேவனுடைய பார்வைக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அருமை உள்ளவர்களாக நம்முடைய ஜீவனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக சோதனையிலே வைராக்கியம். சோதனை வரும்போது மனிதன் தடுமாறுகிற வாழ்க்கை தான் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிறது. எதிலெல்லாம் சோதனை வருகிறது? உலகம், மாமிசம், பிசாசு, இவைகளை கொண்டு சோதனை வருகிறது. இந்த சோதனைகள் இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மூன்றுக்குள் அடங்கி இருக்கிறது. கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை, இப்படியாக பல சோதனைகள் கடந்து வருகிறது. இந்த சோதனையிலே கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி வைராக்கியமாய் நிற்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதை சோதனையில் அவர் ஜெயித்தவராக காணப்பட்டார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 3 சோதனையை பார்க்கிறோம். ஒன்று, 4ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை பார்க்கும்போது சாப்பாட்டில் சோதனை வருகிறது. அவர் 40 நாள் அளவும் உபவாசம் பண்ணி ஜெபித்து தளர்ந்த நிலையிலே, அவருடைய சரீரம் தளர்ந்து போன ஒரு நிலையிலே காணப்படும் போது பிசாசானவன் ஒரு கல்லை கொண்டு காட்டி சொல்லுகிறான், நீர் இதை அப்பமாக்கி புசியும் என்று சொல்லி
சோதனை கடந்து வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது கர்த்தர் என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த சோதனையை அவர் ஜெயிக்கிறார். அதே வேளையிலே பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஏசா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வேட்டையாடி வரும்போது தன்னுடைய சகோதரன் கூளை காய்த்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு பசி அடக்க முடியவில்லை. வந்தோன்னு கேட்கிறான், கூழ் கொஞ்சம் கொடுப்பாடின்னு. அவன் கேட்கிறான், அவன் சொல்றான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவாயானால் நான் கூழ் கொடுக்கிறேன் என்று சொன்னான். என்ன நடந்தது? அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்து ஒரு கூழுக்காக தன் வரவேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து அவன் கூளை வாங்கி குடித்தான். அவன் பின்னாலே அதை வேதனையாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பெருந்தீண்டி உடையவனாய் இராதே என்று வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு முறை கூட அதே காரியம் நேரிட வருகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமரியா ஸ்திரீயை கிணற்றண்டையிலே காண்கிறார். அந்த வேளையிலே பசியாய் இருக்கிறது என்று சீசர்கள் எல்லாம் போய் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவரிடத்தில் வாரும் சாப்பிடுவோம் என்று சொல்லப்படும் போது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பிரதானமான போஜனம் இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த ஸ்திரீக்கும் அந்த கிராமவாசிகளுக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மாமிசத்தில் பசி இருக்கலாம், ஆனால் தெய்வீகத்திற்காக ஒரு ஆத்துமா அறுவடைக்காக அந்த பசியை கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்லி அந்த கிராம மக்களை இரட்சிப்புக்குள் நடத்துவதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த மாமிச பசி, அதான் மாமிசத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது 6வது 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்கே அந்த சோதனையை ஜெயிக்கிறார். உப்பிரிகையின் மேலாக கொண்டு நிறுத்தி நீர் தாழ குதியும். இது ஒரு ஆவிக்குரிய ஜீவனத்தின் பெருமையை சோதிக்கிறது. சோத்திரம். இப்படியாக பார்க்கும்போது பிசாசானவன் தந்திரமாக உள்ளே நுழைவதற்காக அவன் என்ன செய்கிறான்? ஆவிக்குரிய சோதனையை உருவாக்குறான். தன்னிடத்தில் அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை வரங்களை வைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? சோதிக்கிறவனாக மாறி அந்த சோதனையை ஒருவேளை அவர் அந்த காரியத்திலே ஒத்து போனால் தெய்வீக எல்லா தன்மைகளையும் இழக்க பண்ணி பிசாசானவன் உள்ளே நுழைவதற்காக அவன் தந்திரமாக அந்த காரியத்தை என்ன செய்கிறான்? செயல்படுத்துகிறான். இன்றைக்கும் இதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? தன்னை பெருமிதம் காட்டிக்கொள்ளுகிறதை காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரீட்சைக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த காரியத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரனும் ஒரு மந்திரவாதியுமாக அவர்கள் அந்த மந்திரவாதி என்ன சொன்னாரானால் ஒரு போட்டி வைத்தார்கள். இப்பொழுது நான் செய்கிறது மாதிரி நீ செய்ய வேண்டும், அப்படியானால் உன் தேவனை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு போட்டி. இந்த போட்டியிலே
அப்போது முதலாவது அந்த மந்திரவாதி என்ன செய்தாரானால் அவருடைய மந்திர சக்தியினாலே ஒரு துண்டை விரித்து அந்த துண்டின் மேல், அதாவது ஒரு துணியை விரித்து துணியின் மேல் படுத்து கொண்டார். படுத்து கொண்ட போது அவர் ஏதோ சொன்ன உடனே அது ஆகாயத்தின் மேலாக என்ன செய்யப்பட்டது, இவர் மேலே எந்த ஒரு தூண் வேற எந்த ஒரு சப்போர்ட்டிங் இல்லாத, மனித பார்வைக்கு இல்லாமல் மேலே அவர் படுத்து கொண்டிருக்கிறார் அந்தரத்திலே. இதே போல நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன், தேவ ஊழியக்காரர் சொன்னார், இதே போலதான் செய்ய வேண்டும் என்பதல்ல, நான் இப்போது செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மந்திர சக்தியை பயன்படுத்தி இவனை தூக்கி பிடித்திருக்கிற பொல்லாத அசுத்த ஆவியை விலகிப்போ என்று சொன்னபோது அந்த மந்திரவாதி கீழே விழுந்து தன் முதுகெலும்பு உடைந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான பரீட்சைகள் சில வேளைகளிலே கடந்து வந்தாலும் நாம் தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்லப்பட்டது போல வசனங்களினாலே நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு சோதனை வருகிறது. மூன்றாவது சோதனை 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, உலக சோதனை, உலகத்தை சம்பாதிக்கிற சோதனை. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்தால் மட்டும் போதும், இந்த உலகத்திலே உனக்கு வீடை கொடுக்கிறேன், ஏக்கர் சொத்தை கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கார் பங்களா எல்லாத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை இன்றைக்கும் மனிதர்களுக்கு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை எப்படி ஜெயித்தார்? எனக்கு பின்னாலே போ சாத்தானே, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி வசனத்தின் மூலமாக அவர் ஜெயித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்கள் கூட அநேகர் இந்த சோதனையிலே விழுந்து போகிறார்கள். இந்த சோதனையை சார்ந்து ஓடுகிறார்கள். உலகம் எனக்கு வேணும், நானும் மற்றவர்களைப் போல என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது சம்பாதித்து பெரிய ஆஸ்தி உடையவனாய் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும், சமுதாயத்திலே நான் ஒரு பெரியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், தன்னை இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள். இந்த உலகத்தின் சோதனையை ஜெயிக்க முடியாதபடி, ஜெயிக்க கூடாதபடி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பிசாசின் வார்த்தைகளோடு இணைந்து ஓடுகிறார்கள். ஆனால் அப்போ தேவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா என்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கான தேவைகளை தேவன் அனுதினமும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு சரண்டராகாதீர்கள், உலக கிரியைகளுக்கு அடிமையாகாதீர்கள், உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடாதீர்கள். அப்படியானால் உங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதற்கு ஈடாக நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஜெபிப்போம், வைராக்கியத்தை கர்த்தர் மேல் காட்டுவோம், கர்த்தருடைய வார்த்தையிலே நிற்போம், கர்த்தருடைய வசனத்திலே கட்டப்படுவோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆவிக்குரிய வைராக்கியத்தை கொடுக்கட்டும். மாமிச வைராக்கியம் அல்ல, கர்த்தருடைய ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்குள்ளே பெருகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். முதலாவது பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் ஜனங்களுக்குள் உண்டாவதாக.
பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் யோசேப்பை போல ஒவ்வொருவருக்கும் உருவாக கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வைராக்கியம் எங்கள் யாவருக்குள்ளும் உண்டாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இரண்டாவது, ஆண்டவரே பலியை பார்க்கிலும் ஆண்டவரே தேவ சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிற, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், வைராக்கியம் எங்களுக்குள் உருவாக வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்பட்டபடி அப்படியே தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே, மூன்றாவதாக ஆராதனையிலே வைராக்கியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிப்பதிலே வைராக்கியமாய் எழும்பினார்கள். நாங்கள் பொன்னீர் நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்குவதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்க கூடாமல் போனாலும் நாங்கள் இதை சேவிப்பதில்லை என்று வைராக்கியமாக எழும்பினார்கள். அதன் நிமித்தம் தேவன் அவர்களுக்காக அவர் தண்டனையில், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையில் இருந்து அவர் தப்புவித்து அவர்களை உயர்த்தினதை பார்க்க முடிகிறது. நாம் அடுத்தது பார்த்தோம் ஜெபத்தில் வைராக்கியம். ஜெபிக்கிற தானியேல் 3 வேளையும் அவன் தவறாமல் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். கல்தேயர் போட்ட சதி திட்டங்களுக்கு எல்லாம், போட்ட சட்ட திட்டங்களுக்கு எல்லாமே அவன் விலக்கப்பட்டவனாக 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தவனாய் காணப்பட்டான். தண்டனை கடந்து வந்தது, தண்டனையில் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் அங்கேயோ அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அங்கே சிங்கத்தின் வாயை தேவதூதனை அனுப்பி கட்டி போடவும் அந்த தானியேலை தப்புவிக்கவும் கர்த்தர் வல்லவராயிருந்தார். அவனை மீண்டுமாக அந்த தேசத்திலே பிரதானியாக உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெபிப்பதில் வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து 3 சோதனையிலே, பரிசோதனையிலே ஜெயித்தவராக காணப்பட்டார். ஒன்று, மாமிசத்துக்குரிய பசியிலே அவர் ஜெயித்தார். ஆனால் ஏசா அந்த ஜெயிக்காமல் அவன் தோற்று போனவனாய் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை இந்த காலகட்டம், இந்த லாக்டவுன் காலகட்டம் உங்களுக்கு ஒருவேளை ஒரு நெருக்கம் வரலாம். நீங்கள் நல்ல ஆகாரத்தை புசித்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த காலகட்டத்திலே வெறும் காய்கறிகள் கிடைக்கலாம், வெறும் சாப்பாட்டிற்கு சில விதமான நெருக்கங்கள் கடந்து வரலாம். அதனாலே முறுமுறுக்கவோ, ஸ்தோத்திரம் பின்வாங்கவோ, பரிசோதனையிலே ஸ்தோத்திரம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக எழும்ப வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், உப்பிரிகையின் மேல், ஆலயத்திலே உப்பிரிகை மேல் கொண்டு நிறுத்தி நீர் மேலே இருந்து குதியும் என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய ஒரு சோதனையை உருவாக்குகிறான். நீ நல்லா பாடுகிறாய், நீ நல்லா ஆராதிக்கிறாய், நீ நல்ல வசனத்தை பேச திறமை இருக்குது, அதனால நீ நின்னா ஒரு பாட்டு பாடினா, நீ ஆராதிச்சேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பாத்தியா, உனக்கு இடம் கொடுக்காம உன்னை தட்டி தாழ்த்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் உன்னை சோதிப்பதற்காக பிசாசானவன் கடந்து வரலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை பரிசியாதே என்று சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக கீழ்ப்படுகிறவன், தேவ சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்று உன்னை நீ என்ன செய்ய வேண்டும்? தன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிற தேவ பிள்ளையாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், உலகத்தை காட்டி இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான், இந்த வீடெல்லாம் உனக்கு தான், அதனால நீ எப்படி வேணுமோ சம்பாதிச்சு எப்படி வேணுமோ பெரிய ஆளாக மாறு என்று சொல்லி சொத்திரம் நெருக்கங்கள் கடந்து வரலாம். ஆனால் அவைகளில் நீ சொல்லி ஜெயிக்க வேண்டும். எனக்கு பின்னாலே போ சாத்தானே, தேவன் ஒருவரையே ஆராதிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் நீங்கள் தேவராஜ்யத்தை தேடுகிறீர்கள், நீதியை செய்கிறீர்கள். இது
நிமித்தம் கர்த்தர் சோத்திரம், நீங்கள் நினையாத நாளிலே கர்த்தர் யாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தவர். அவர் உங்களுக்கு கூட கூட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உங்களை தூக்கி நிறுத்துகிறவராய் காணப்படுவார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்காக வைராக்கியமாக தன்னை அர்ப்பணித்து நீங்கள் வாழுகிறவராய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேசத்திலே காணப்படுகிற கொரோனா என்கிற வைரஸ் தேசத்தை விட்டு, உலக நாடுகளை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதன் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, சுகம் பெறுவார்களாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதற்காக ஓடி உழைக்கிற அதிகாரிகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களை ஆண்டவரே குடும்பங்களை வேலியடைப்பீராக. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் வல்லமை இறங்கி தேசத்தில் எழுப்புதல் உண்டாவதாக. பட்டினி பசியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு தேவன் வாசலை திறந்தருள்வீராக. அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துறோம் ஆண்டவரே. அபிரோஜனமான ஊழியக்காரன் சொல்ல சொன்ன வார்த்தைகளை சொல்லி கடமைகளை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு வந்து சேருவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் என்னென்னைக்கும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மிள்ளலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரங்கள் நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தர் தாமே இணைப்பிரியாத இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஆமென்.